நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 14ஆம் நாள் பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னமெழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்பக்கூடிய தோழி நல்ல பேசும் திறமை கொண்டவள். அதனால தான் நாவுடையாய் அப்படிங்கிறா. வாக்சாதுரியம் கொண்ட பெண் இவா கோஷ்டிக்கு ரொம்ப தேவை. ஏன்னா கண்ணன் ரொம்ப சாமர்த்தியசாலி. அவன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. அவனுக்கு ஈடு கொடுத்து பேசணும் அப்படின்னா அதுக்கு இந்த பெண் தேவை. நம்ம கோஷ்டிக்கு நீ முக்கியமாச்சேம்மா, நீ தானே எங்களையும் கண்ணனையும் சேர்த்து வைக்கணும். உனக்கு தானே அவனை போன்ற அந்த வாக்சாதுரியம் உனக்கு தானே இருக்குது. அதனால நீ வரணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த தோழியை எழுப்ப போகிறா. இப்போ விடிந்ததற்கான அடையாளங்களை இந்த தோழிக்கும் சொல்கிறா. அதில் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், இதான் அவள் முதல்ல சொன்ன அடையாளம். செங்கழு நீர் அப்படிங்கிறது தாமரை போன்ற ஒரு மலர். இதுவும் சூரிய கிரணங்கள் பட்டா மலர்ந்துக்கும். ஆம்பல் அப்படிங்கிறது அல்லிப்பூ. அல்லிப்பூ சூரியோதயமான உடனே மூடின்றோம். அதனால் இந்த இடத்துல செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து அந்த செங்கழு நீர் புஷ்பங்கள் எல்லாம் மலர்ந்துருத்து அப்படிங்கிறா. இங்கே மலர்ந்தனன்னு சொல்லலை, வாய் நெகிழ்ந்தன அப்படிங்கிறா. எப்படி இங்கிலீஷில் ஒரே வார்த்தைக்கு பல வார்த்தைகளை சொல்லி அந்த அர்த்தத்தை புரிய வைப்போம், சினோனிம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தமிழில் இணைச்சொற்கள்னு சொல்லுவா. அதனால் செங்கழு நீர் மலர்ந்தன அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு வேற ஒரு வார்த்தையை அழகாக வாய் நெகிழ்ந்தன அப்படிங்கிறா. அந்த செங்கழு நீர் பூக்கள் வாய் நெகிழ்ந்தன ஆம்பல் வாய் கூம்பினகான் அப்படிங்கிறா. அதனால் பொழுது விடிஞ்சுடுத்துமா எழுந்துக்கோ அப்படிங்கிறா. இந்த தோழி ஒத்துக்கலை. நீங்களாமே போய் அந்த செங்கழு நீர் புஷ்பங்களை தட்டி தட்டி மலர்த்து விட்டுட்டு ஆம்பல் பூக்களை மூடி விட்டுட்டு அது மலர்ந்துடுத்து இது மூடின்றுத்துன்னு சொல்கிறேன். அதனால் பொழுதெல்லாம் விடியல அப்படிங்கிறா இந்த பெண். உடனே அவள் சொல்கிறா, இல்லை வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். வெளியில் இருக்கக்கூடிய வாவி அதாவது நீர்நிலைகள்லாம் செங்கழு நீர் புஷ்பங்கள் வாய் நெகிழ்ந்தன ஆம்பல் பூக்கள் மூடிக்கொண்டன அப்படிங்கிற ஆண்டாள். உடனே இந்த தோழி உள்ளேங்க சொல்கிறா, வெளியில் நடந்துருதுன்னு நீங்கள் சொன்னால் அதெல்லாம் கேட்டு என்னால் எழுந்துக்க முடியாது அப்படிங்கிறா. உடனே ஆண்டாள் அப்போ சொல்கிறா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். அம்மாடி, வெளியில் நடந்ததை பற்றி சொல்லலை, உங்காத்து தோட்டத்தில் புழக்கடையில் பின்னாடி இருக்கே வாவி, அதாவது சின்ன நீர்நிலை, அதில் இருக்கக்கூடிய செங்கழு நீர் பூக்கள் கூட மலர்ந்துடுத்து அல்லிப்பூக்கள் கூம்பிடுத்து. நம்பிக்கை இல்லைனா போய் பாரு அப்படிங்கிறா. கண்ணன் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே எல்லாமே மாறி மாறி தானே நடக்கிறது. அதனால் பூக்கள் மலர்ந்தன கூம்பினெல்லாம் சொல்லாதேங்கோ. எந்த பூ வேணால் எப்போ வேணால் மலரும், எப்போ வேணால் கூம்பும். ஏன்னா கண்ணன் இருக்கானே, கண்ணன் எதை வேணால் எப்படி வேணால் மாற்றுவான். அதனால் இதெல்லாம் கேட்டு பொழுது விடிஞ்சுடுத்து அப்படின்னு நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறா. இப்போ ஆண்டாள் பார்த்தா, சரி வேறு சில அடையாளங்களை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அப்படின்னா. செங்கல் பொடி கூரை அப்படின்னா, கூரைனா வஸ்திரம். செங்கல் பொடி நிறத்தில் வஸ்திரம் போட்டுருக்கா. காவி உடை அணிந்து கொண்டு சந்நியாசிகளை சொல்கிறா. வெண்பல் தவத்தவர் தபஸ்விகளாக இருக்கக்கூடிய வெண்மையான பற்களையுடைய சந்நியாசிகள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். அவளுடைய மடங்களுக்கெல்லாம் போய் சாவி போட்டு திறந்து தனுர்மாத ஆராதனையை தொடங்க போகிறா. அதனால் இப்போ நீ எழுந்துக்க கூடாதா அப்படின்னு கேட்குறா. அது என்ன செங்கல் பொடி கூரைன்னு சொல்லணுமா, அவளுடைய பற்கள் வெளுப்பாக இருந்ததுன்னு சொல்லணுமா அப்படின்னா, ஒரு காரணம் சந்நியாசிகள் தாம்பூலம் போட்டுக்க மாட்டா. வெத்தலைப்பாக்கு போட்டுக்காததுனால பற்கள் சிகப்பாக இல்லாமல் வெளுப்பாக இருக்குது. அதனால் வெண்பல் தவத்தவர். அது ஆனால் இங்கே சொல்லணுமா அப்படின்னா, இந்த இடத்துல வெண்பல் அப்படிங்கிறது, பல் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது, சத்துவ குணத்தை குறிக்கிறது வெண்மை நிறம். அதனால் உள்ளுக்குள்ளே இவாளுக்கு சத்துவ குணம் இருக்குது. வெளியில் அவள் அணிந்துன்னு இருக்கக்கூடிய ஆடையானது சிவப்பு நிறத்தில் இருக்குது. செங்கல் பொடி அப்படின்னா அது சிகப்பு நிறம். சிகப்பு நிறம் எதை குறிக்கும் அப்படின்னா ரஜோகுணத்தை குறிக்கும். அதனால் காம குரோதங்களை வெளியில் தள்ளிட்டு சத்துவ குணத்தை அகத்தே கொண்டவர்கள், உள்ளே கொண்டவர்கள் அவள் தான் இந்த சந்நியாசிகள். அதனால் வெண்பல் அப்படிங்கிறது அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துவகுணம். வெளியில் அவள் அணிந்துன்னு இருக்கக்கூடிய இந்த சிவப்பு ஆடை அப்படிங்கிறது வெளியில் அவள் தள்ளி விட்ட காமக்ரோதங்கள். அதனால் அப்பேற்பட்ட சந்நியாசிகள் அவளுடைய மடங்களுக்கு போய் சாவி போட்டு திறந்து பெருமாளுக்கு ஆராதனமே ஆரம்பிச்சுட்டாலே, நீ இன்னும் எழுந்திருக்கலையே அப்படின்னு கேட்குறா.
இந்த பெண்கிட்டேருந்து உள்ளேந்து எந்த பதிலும் வரல. இப்போ ஆண்டாள் மேலும் சொல்கிறா, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் அப்படிங்கிறா. ஏம்மா நேத்திக்கு நன்னா பேசினியேம்மா, நான் முன்னாடி எழுந்து வந்துடுவேன், உங்கள் எல்லாரையும் நான் முதல்ல வந்து எழுப்பி விட்டுடுவேன், சரியான நேரத்துக்கு வந்து உங்கள் எல்லாரையும் எழுப்பிடுவேன்னு சொன்னியே, இன்றைக்கி 8 தோழிகளை எழுப்பியாச்சு, இவள் தான் 9வது தோழி, இன்னும் ஒருத்தி தான் இருக்கா 10வது தோழி, அவ்வளவுதான். அதனால் 8 பேர் எழுந்து நாங்கள் உங்கள் ஆத்து வாசலில் வந்து இப்போ உன்னை எழுப்பின்னு இருக்கோம், நீ நன்னா இழுத்து போத்தின்னு தூங்கின்னு இருக்க. நேத்திக்கு என்ன சொன்ன? வாய் பேசும் நங்காய், நன்னா வாய் பேசினியேம்மா, நான் எழுந்துடுவேன், நான் வந்து உங்கள் எல்லாரையும் எழுப்பிடுவேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து நோன்பு நோர்க்க போகலாம்னு சொல்லிட்டு இப்படி தூங்கறியே, நாணாதாய், உனக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறா. இப்போது உள்ளே இருக்கிற தோழிக்கு கோபம் வந்தது. அதான் நான் எழுந்துக்கலன்னு தெரிஞ்சுடுத்துல, 8 பேரும் எழுந்து கிளம்பிட்டீங்கல்ல, நான் தான் எழுந்துக்கலல்ல, நன்னா என்னை கிண்டலும் பண்ணியாச்சுல்ல, இதுக்கு மேலே என்ன எதுக்கு கூப்பிடுறீங்கோ, நீங்கள்லாம் போய் நோன்பு நோர்க்க வேண்டியது தானே அப்படின்னு இவள் உள்ளேந்து பதில் சொல்கிறா. அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, நான் உடையாய் அப்படி சொல்லாத, எங்கள் கோஷ்டியிலேயே வாக்சாதுரியம் கொண்ட பெண் நீதானே, பேச்சு திறமை உனக்கு தானே இருக்கு, பேச்சில் கெட்டிக்காரி நீதானே, கண்ணன் இடத்துல போய் பேசணும், பேசி எல்லாரும் ஒன்று சேரணும்னா அது உன்னால தானே முடியும், நாவுடையாய் பெண்ணே அதுக்கு நீதானே வரணும் அப்படிங்கிறா. அதனால சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். சங்கம் மற்றும் சக்கரத்தை ஏந்தி கொண்டு அழகான அகன்ற திருக்கரங்களை கொண்ட அந்த பங்கைய கண்ணான், அதாவது தாமரை மலர் போன்ற அழகான கண்களை கொண்ட பெருமாளை பாடுறதுக்கு நாங்கள் எல்லாரும் போக போகிறோம், அதுக்கு நீ முக்கியமானவளாச்சே, பேசும் திறன் கொண்டவளாச்சே, நீ வராமல் எப்படி, நீயும் எழுந்து வா அப்படின்னு ஆண்டாள் இந்த தோழியை இன்றைய தினம் பாசுரத்தின் மூலம் எழுப்புறா. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாவுடையாய் அப்படின்னு தன் தோழியை பார்த்து பேச்சு சாமர்த்தியம் கொண்டவளே அப்படின்னு கூப்பிடுறா. உன் பேச்சு சாமர்த்தியத்தால் நம்ம கண்ணனை அடையணும் அப்படின்னு இந்த பெண்ணை எழுப்புறா அப்படின்னு பார்த்தோம். தன் பேச்சு சாமர்த்தியத்தினால ராமனுடைய அன்புக்கே பாத்திரமானார் ஹனுமார். அது எப்படி அப்படின்னு இன்றைய தினம் கொஞ்சம் அனுபவிப்போம். ராமாயணத்தில் கபந்தன் அப்படிங்கிற ராட்சசனுக்கு ராமன் மற்றும் லக்ஷ்மணனால் சாப விமோச்சனம் கிடைக்கிறது. அந்த கபந்தன் இவாள்கிட்ட சொல்கிறான், நீங்கள் ரிஷிமூக பர்வதத்துக்கு போங்கோ, அந்த ரிஷிமூக மலையில் தான் சுக்ரீவன் அப்படிங்கிற ஒரு வானர அரசன் இருக்கான், அவன் தன் வானர படையோடு அங்கே இருக்கான், அவன் உங்களுக்கு சீதையை தேடி கண்டுபிடிக்கிறதுல உதவி புரிவான் அப்படின்னு கபந்தன் சொல்ல ராமலக்ஷ்மணாலும் வரா. அப்போ இவா பம்பாதீரத்துக்கு வரா. அந்த பம்பாதீரத்தில் தான் மதங்க முனிவருடைய ஆசிரமம் இருக்குது, அங்கே தான் சபரி காத்துன்னு இருக்கா. சபரியோடைய மோட்சத்தையும் ராமன் சாட்சியாக இருந்து பார்க்குறார். சபரி மோட்சம் போனதுக்கு அப்புறமா இவா மேலும் நடந்து வரா. வந்தா ரிஷிமுக பர்வதத்துடைய அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டா. இப்போ மலை உச்சியிலேருந்து சுக்ரீவன் இவாளை பார்க்குறான். யாரோ 2 பேர் வரா, தலையிலையோ ஜட்டாபாரம், மேலே மான் தோல் போத்தின்னு இருக்கா, கீழே மரவுரி தரிச்சுன்னு இருக்கா, ஆனால் கையில் வில்லம்பு. ரிஷிகளோ முனிவர்களோ இல்லை, ஏன்னா கையில் வில்லும் அம்பும் வச்சுன்னு இருக்கா. அவள் தேகத்தை பார்த்தா அகன்ற வக்ஷஸ்தலம், உருண்டு திரண்ட அழகான தோள்கள், முழங்கால் வரைக்கும் நீண்ட கைகள்னு பார்க்க ஆஜானுபாகுவாக பராக்கிரமசாலிகளாக தோற்றமளிக்கிறா. சுக்ரீவனுக்கு பயம் வருது. ஒருவேளை வாலி தான் தன்னை கண்டுபிடிச்சி தன்னை தாக்கிறதுக்காக 2 ஆட்களை அனுப்பியிருக்கானோன்னு பயப்படுறான் சுக்ரீவன். ஏன்னா இவன் வாலிக்கு பயந்து தான் இந்த ரிஷிமுக மலையிலேயே தஞ்சம் புகுந்திருக்கான். ஏன்னா வாலியால் இந்த மலைக்கு வர முடியாது அப்படின்னு அவனுக்கு ஒரு சாபம். அதனால் ரிஷிமுக மலையை விட்டு சுக்ரீவன் நீங்கவே மாட்டான், அங்கேயே தான் இருப்பான். இதை பார்த்த சுக்ரீவனுக்கு பயம் வருது. தன் மந்திரிகள் கிட்ட சொல்கிறான், இவளை பார்த்தா பயமாக இருக்குது, யார் என்னன்னு தெரியலையே அப்படின்னு. அந்த மந்திரிகளில் ஒருத்தராக தான் ஹனுமாரும் இருக்கார். அப்போது ஹனுமார் சொல்கிறார், அவருடைய புத்தி கூர்மை, இவாளை பார்த்தா பரமகாந்தி தெரியறது, சாதுவாகவும் இருக்கா, கட்டாயம் இவாளால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டுடாது, அடியேன் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஹனுமார் வரார். ஒரு சந்நியாசி வேஷத்தில் வரார் ஹனுமார். தன்னை ஒரு வானரன்னு காட்டிக்கல, சந்நியாசியாக வரார். வந்து நேர முதல் தடவை ராமாயணத்தில் ஹனுமார் ராமனை இந்த இடத்துல சேவிக்கிறார். 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிறா. சுவாமியும் சுவாமியோடைய பக்தனும் சந்திச்சுக்கிறா. அழகான இடம். அப்போது ஹனுமார் ராமனை முதல் முறையாக பார்க்குறார். அப்போது ஹனுமார் மனசில் என்ன தோணித்து அப்படிங்கிறத கம்பராமாயணத்தில் சொல்கிறார். துன்பினை துடைத்து மாய தொல்வினை தன்னை நீக்கி தென்புலத் தன்றி மீளா நெறி உய்க்கும் தேவரோதாம் அப்படின்னு நினைக்கிறாராம் ஹனுமார். அதாவது துன்பங்களையெல்லாம் தொடச்சு மாயை எல்லாத்தையும் நீக்கி பழவினைகள் காரணமாக நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பாவங்கள் அத்தனையும் அகற்றி
மீளா நெறின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் இவன் அப்படிங்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சுட்டார் ஹனுமார். ராமனை பார்த்த மார்த்தத்திலே இவர் என்ன நினச்சிட்டு வந்தார்னா, தான் யாருன்னு காட்டிக்க கூடாது, ராமன் யாருன்னு தெரிஞ்சுட்டு சுக்ரீவன் இடத்துல போய் சொல்லணும்னு நினச்சார். ஆனால் தெய்வம் கண்ணு முன்னாடி நிற்கச்சே பக்தனால் பொய் சொல்ல முடியாது, பக்தனால் வேஷம் போட முடியாது. தன்னை பற்றி அத்தனையும் சொல்ல தொடங்கினார் ஹனுமார். தான் யார், சுக்ரீவன் யார், வாலி சுக்ரீவனுக்குள்ள என்ன பிரச்சனை, எதனால சுக்ரீவன் ரிஷிமுக பர்வதத்தில் தஞ்சம் புகுந்திருக்கான், அத்தனையும் சொல்லிகிட்டே வரார் ஹனுமார். மேலும் ஹனுமார் ராமனுடைய அழகில் அப்படியே மொத்தமாக மயங்கிட்டார். ரசிக்கிறார் ராமனை பார்த்து. அவருக்கு தெரிஞ்சிடுத்து இதுதான் தன் சுவாமி, தன் பிறவி பயன் என்ன அப்படிங்கிறத பெருமாளை சேவித்த உடனேவே ஹனுமார் தெரிஞ்சுட்டார். வால்மீகியுடைய ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த இடத்துல, ஆயதாஸ்ச சுவிருத்தாஸ்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாக கிமர்த்தம்ன விபூஷிதாக அப்படிங்கிறார். ஹனுமார் கேட்குறார் ராமனை பார்த்து, ராமா, அகன்ற தோள்கள், அழகான உருண்டு திரண்ட தோள்கள், முழங்கால் வரைக்கும் நீண்ட திருக்கரங்கள், அழகான வக்ஷஸ்தலம், ஆனால் எந்த ஆபரணங்களும் நீ உன் தோள்களில் அணிஞ்சிக்கலையே ராமா, ஏன் அப்படின்னு கேட்குறாராம் ஹனுமார். ஹனுமார் போய் ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்கக்கூடியவரா? இவரோ ஒரு பிரம்மச்சாரி, அழகுலெல்லாம் அவருக்கு ஈடுபாடு என்றைக்குமே கிடையாது. அவர் போய் ஏன் நீ உன் தோளுக்கு வங்கி போட்டுக்கல, ஏன் நீ இந்த இடத்துல பதக்கம் போட்டுக்கலன்னு கேட்பாரா? அப்படின்னா ஹனுமார் இந்த இடத்துல கேட்குறார். எதனாலன்னா ராமன் மேலே அவருக்கு அத்தனை அக்கறை. ராமா, இந்த அழகான தோள்களை காட்டிண்டு இப்படி வந்திருக்கியே, இந்த தோளை பார்க்குறவா கண் போட்டுட மாட்டாளா, உனக்கு திருஷ்டி வந்துடாதா, ஆபரணங்கள் போட்டுன்னு அந்த அழகை கொஞ்சம் குறைச்சின்னு இருந்திருக்கலாமே, நீ இப்படியா இந்த அழகை எல்லாரும் பார்க்கும் வண்ணம் இப்படி நடந்து வருவ அப்படின்னு கேட்குறார் ஹனுமார். மனுஷாலை பொறுத்த வரைக்கும் தான் ஆபரணங்கள்ன்றது நம்மளை கொஞ்சம் அழகாக காட்டிக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற ஒரு முயற்சி. பகவானை பொறுத்த வரைக்கும் ஆபரணங்கள் எதுக்கு அப்படின்னா அவன் அழகை கொஞ்சம் குறைச்சி காட்டுறதுக்கு, இல்லைனா அவன் அழகை பார்த்து பார்த்து அவனுக்கு திருஷ்டி வந்துடும். பகவான் மேலே அணிவிக்கிறதுனால தான் ஆபரணங்களுக்கே சிறப்பு, ஆபரணங்களுக்கே அழகு. அதனால் ஆபரணங்கிறது பெருமாளுக்கு எதுக்கு அப்படின்னா, ஆபரணத்தோடு பெருமாளை பார்த்தா ஒரு அழகு, ஆபரணமெல்லாம் களைஞ்சு அவனுடைய திருமேனியை சேவிக்கிறது இருக்கே அது பேரழகு. அதனால் அந்த பேரழகை இப்படி காட்டிண்டு வருவியோ ராமா, கண்பட்டுடாதோ உனக்கு அப்படின்னு அக்கறையில் ஹனுமார் இதை கேட்குறார். இப்படி ஹனுமார் பேசின அத்தனையும் ராமன் வாயே திறக்காமல் பார்த்தபடி அப்படியே கேட்டு ரசிச்சுன்னு இருக்கார். இப்போ சொல்கிறார் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, அவன் பேச்சை கேட்டியா, அவன் பேச்சை கேட்டியா லக்ஷ்மணா, எப்படி பேசினான் பார்த்தியா, இத்தனை நாழி கேட்டிருக்க லக்ஷ்மணா, அவனோட பேச்சில் எங்கேயும் ஒரு சொற்குற்றம், பொருட்குற்றம், இலக்கண பிழை ஒன்று இருக்க போகிறது. அத்தனையும் கற்று தேர்ந்த ஒருத்தன் எப்படி பேசுவானோ அப்படி பேசினானே இவன், இவன்தான் சொல்லின் செல்வன் அப்படின்னு பெருமாள் அப்போ ஹனுமாருக்கு பட்டம் கொடுக்குறார். என்ன ஒரு வாக்கு வலிமை இவனுக்கு, பேசக்கூடியவா எப்படி பேசணும் அப்படிங்கிறத ராமன் சொல்கிறார். ஹனுமாரோட கண் பார்வையை கவனிச்சியா லக்ஷ்மணா, கண்கள் அங்கே இங்கன்னு அலபாயலை, தலையை தேவையில்லாமல் ஆட்டலை, அலட்டிக்கலை, முகத்துலேயும் தேவையில்லாத எந்த முகபாவங்களும் காட்டலை, சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப இனிமையாக ரொம்ப உரத்த குரல்லையும் சொல்லாமல், காதுலேயே விழாத மாதிரி ஒரு குரல்லையும் பேசாமல், மிதமான குரலில் மத்தியம ஸ்ருதியில் என்ன அழகாக பேசியிருக்கார் கவனிச்சியா, இவன் தான் சொல்லின் செல்வன் ராமன் பாராட்டுறார். இந்த இடத்துல ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, இந்த பெண்ணை பார்த்து நான் உடையாயின்னு, அன்னிக்கே ராமன் ஹனுமாரை பார்த்து சொல்லிட்டார், இவன் வாக்குவன்மை கொண்டவன், சொல்லின் செல்வன் அப்படின்னு பட்டம் ராமனே கொடுத்தார் ஹனுமாருக்கு. இந்த இடத்துலையும் வால்மீகியுடைய அழகான ஸ்லோகம், நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் அப்படிங்கிறார். ரிக் யஜுர் சாம வேதம் கல்லாத ஒருத்தனால் இந்த மாதிரி பேச முடியாது, இவன் அனைத்தையும் கற்றுத்தேர்ந்தவன் அப்படின்னு ராமன் கொண்டாடுறார். ஏன்னா ஹனுமார் சூரியனை தன் குருவாக கொண்டு சூரிய பகவான் கிட்டேருந்து சகல சாஸ்திரங்களையும் நவ வியாக்கரணங்களையும் கற்றுண்டார். சூரியன் கூடவே போனார், சூரியனே ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அவர் பின்னாடியே போய் அத்தனை பாடங்களையும் கற்றுத்தேர்ந்தார். அதனால் இவருக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றுமே கிடையாது. இப்போது ஹனுமார் ராமர் மற்றும் லக்ஷ்மணாவை அழைச்சிட்டு சுக்ரீவன் இடத்துக்கு கூட்டின்னு வரார். அங்கே அவளுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறார்.
இவா எல்லாருக்கும் நட்பாகிறது. அதுக்கப்புறம் வாலியுடைய வதம் நடக்கிறது. ராமன் வாலியை வதம் பண்ணுறார். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகமும் நடக்கிறது. இதுக்கப்புறம் சுக்ரீவன் தன் படைகளை எல்லா பக்கமும் அனுப்பி சீதா பிராட்டியை தேடுறதுக்கு கட்டளையிடுறான். அதில் தெற்கு திசை நோக்கி ஒரு கூட்டம் போகிறது. அந்த வானர கூட்டத்தில் யார் யார் இருக்கா அப்படின்னா, ஜாம்பவான் இருக்கார், அங்கதன் இருக்கான், வாலியுடைய புள்ள அங்கதன் இருக்கான், ஹனுமார் இருக்கார், மற்ற வானரர்களும் அந்த கூட்டத்தில் இருக்கா. தென் திசை பூரா தேடுறா, தெற்கு கடற்கரை ஓரம் பூரா தேடுறா. எங்கே தேடியும் சீதா பிராட்டி கிடைக்கல. அப்போது இந்த வானரர்கள் பேசிக்கிறா. சீதா பிராட்டி கிடைக்கலங்கிற விஷயத்தை போய் சுக்ரீவன் கிட்ட சொன்னோன்னா வாக்கு தவறிட்டோம் அப்படின்னு சுக்ரீவன் தன் உயிரை மாய்ச்சிப்பார். ஏன்னா ராமனுக்கு வாக்கு கொடுத்துருக்கார், சீத்தையை எப்படியாவது தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு. அதனால் சுக்ரீவன் உயிரை விட்டுடுவார். ராமனிடத்தில் போய் சீத்தையை கண்டுபிடிக்க முடியலன்னு அவர்கிட்ட சொன்னோன்னா சீத்தை இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ராமனும் பிராணனை விட்டுடுவார். இப்படி எல்லாரும் போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கணுமா? இதுக்கு பதிலாக பேசாமல் நம்ம எல்லாரும் உயிரை விட்டுடலாமா, நம்ம தற்கொலை பண்ணிட்டுடலாமா அப்படின்னு இவா எல்லாரும் பேசிக்கிறா. அப்போ சொல்லிக்கிறா, ஜட்டாயு எப்படி சீதா பிராட்டியை காக்கிறதுக்கு முயற்சி எடுத்து கடைசியில் தன் உயிரை ராமகாரியத்துக்காக விட்டாரோ அந்த மாதிரி பேசாமல் நம்மளும் உயிரை விட்டுடலாம், சீதை கிடைக்கலன்னு போய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இவா பேசிக்கிறா. இது அத்தனையும் அங்கே இருந்த சம்பாதி காதில் விழுது. யார் இந்த சம்பாதி அப்படின்னா, இவர் ஜட்டாயுடைய அண்ணா. அவர் அந்த இடத்துல தான் இருக்கார். அதிர்ச்சி ஆயிடுறார். வந்து கேட்குறார், என்னோட தம்பி ஜட்டாயு போயிட்டானா, என்னாச்சு என் தம்பி ஜட்டாயுக்கு அப்படிங்கிறார். அப்போது இந்த வானரர்கள் எல்லாரும் சொல்கிறா, நடந்த விஷயம் அத்தனையும் சொல்கிறா. ரொம்ப வருத்தப்படுறார், அழறார் சம்பாதி. மேலும் சொல்கிறார், நானும் பார்த்தேன், ராவணன் ஆகாச மார்க்கமாக ஒரு ஸ்திரீயை அபகரிச்சுட்டு போனான், கதறி நான் உதவிக்கு. அன்றைக்கி அது எனக்கு யாருன்னு தெரியலை. ஆனால் கழுகு பார்வை என்னால் இங்கேருந்தே பார்த்து சொல்ல முடியும். தெற்கு திசையில் 100 யோஜனை தூரத்தில் லங்கை இருக்குது. அந்த லங்கையில் ராவணன் சீத்தையை சிறை வச்சுருக்கான். நீங்கள் யாராவது இந்த கடலை தாண்டி போனீங்கன்னா கட்டாயம் அங்கே சீத்தையை பார்த்துடலாம் அப்படின்னு சம்பாதி சொல்கிறார். இப்போது இவாளுக்கு ஒரு வழி தெரிஞ்சுடுத்து, சீத்தை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுடுத்து. ஆனால் 100 யோஜனை தூரத்தை யார் கடக்கிறது? அதுவும் கடலை கடந்து போகணும். அந்த அளவு வலிமை இந்த கூட்டத்தில் யாருக்கு இருக்குது அப்படின்னு ஜாம்பவான் ஒருத்தரையாக பரீட்சை பண்ணுறார். ஒருத்தரையாக கூப்பிட்டு கேட்குறார், யாரால் இந்த 100 யோஜனை தூரம் தாண்ட முடியும் அப்படிங்கிறார். அப்போது ஒரு வானர வீரனும் தன்னால் எவ்வளோ கடக்க முடியும்னு சொல்லிகிட்டே வரா. கஜன் 10 யோஜனை போவேன் அப்படிங்கிறான், கவாக்ஷன் 20ங்கிறான், கவயன் 30ங்கிறான், சரபன் 40ங்கிறான், கந்தமாதனன் 50ங்கிறான், மைந்தன் 60 அப்படிங்கிறான், த்விவிதன் 70 யோஜனை போவேன் அப்படிங்கிறான், சுஷேனன்கிறவன் 80 யோஜனை போவேன் அப்படிங்கிறான். ஜாம்பவான் சொல்லிக்கிறார், நானே இந்த 100 யோஜனையும் தாண்டக்கூடியவன் தான், ஆனால் எனக்கு இப்போ வயசாகிடுத்து, என்னாலேயும் முடியாது. அப்போ 100 யோஜனை கடக்கக்கூடியவா யாருமே நம்ம கூட்டத்தில் இல்லையா அப்படின்னு ஜாம்பவான் கேட்குறார். அப்போது அங்கதான் சொல்கிறான், என்னால் 100 யோஜனை தாண்டிட முடியும் அப்படிங்கிறான். அப்போ நீ போப்பா, போய் சீத்தையை கண்டுபிடி அப்படிங்கிறார் ஜாம்பவான். அப்போது அங்கதான் சொல்கிறான், 100 யோஜனை தாண்டிடுவேன், திரும்பி வரத்துக்கு எனக்கு தெம்பு இருக்காது, என்னால் போக மட்டும்தான் முடியும், திரும்பி வர முடியாதே அப்படிங்கிறான். போக மட்டும்தான் முடியும், திரும்பி வர முடியாதுன்னா அதில் பிரயோஜனமே இல்லையே, ராமனுக்கு யார் வந்து செய்தி சொல்கிறது? அப்போது ஹனுமாரை பார்க்குறார் ஜாம்பவான். ஒரு ஓரத்தில் இந்த கூட்டத்திலேயே சேராமல் தனியாக உட்காந்துட்டுருக்கார். அப்போ ஜாம்பவான் போய் கேட்குறார் ஹனுமார்கிட்ட, என்னப்பா இது, நீ போய் ஓரம் உட்காந்துட்டுருக்கியே, உன் பராக்கிரமம் என்ன, உன் பலம் என்ன, உன் சக்தி என்ன, இதெல்லாம் உனக்கு தெரியாதா, நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னு. இந்த இடத்துலையும் கம்பராமாயணத்துலேருந்து ஒரு அழகான பாடல், மேருகிரிக்கும் மீதுர நிற்கும் பெருமையீர், மாறி துளிக்கும் தாரை இடுக்கும் வரவல்லீர், பாறை எடுக்கும் நோன்மை வளத்தீர் பழியற்றீர், சூரியனை சென்று ஒன்கை அகத்தும் தொடவல்லீர் அப்படின்னு பாடுறார் கம்பர். அதாவது மேருமலையை விட உயரமான உருவத்தை கூட உன்னால் எடுக்க முடியுமே, அது மட்டுமா மழை துளிகளுக்கு இடையில ஊடுருவி போகிற அளவுக்கு கூட உன்னால் சிறிய ரூபமும் எடுத்துக்க முடியுமே, இந்த உலகையே தூக்குற அளவுக்கு வலிமை கூட உன்னிடத்துல இருக்கே, இதெல்லாம் எதுக்கு? சூரியனையே போய் தொடக்கூடிய அளவுக்கு உனக்கு சக்தி உண்டாச்சே, நீ போய் இப்படி ஓரம் உட்காந்துட்டு இருக்கியே அப்படின்னு ஜாம்பவான் கேட்க ஹனுமாருக்கு தன் பலம் அத்தனையும் ஞாபகம் வருது. ஏன்னா இவர் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே, வானர குழந்தை இல்லையா, அவருக்கு பயங்கர குறும்புத்தனமும் சேஷ்டையும் அதிகம். ரிஷிகள் இடத்துலலாம் போய் அவள் ஆசிரமத்துக்குள்ளெல்லாம் போய் ரொம்ப குறும்பு வேலைகளெல்லாம் அதிகமாக பண்ணுவார். அதனால் ரிஷிகள் எல்லாம் செல்லமாக ஒரு சின்ன சாபம் கொடுத்து வச்சுருந்தா இவருக்கு. என்னென்னா, உன்னுடைய இந்த பலம் உனக்கு மறந்து போகணும், யாராவது என்னைக்கு ஞாபகப்படுத்துகிறாளோ அன்றைக்கி தான் உனக்கு உன் பலமும்
பராக்கிரமமும் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு ஒரு சின்ன சாபம் அவருக்கு. அதனால் ஜாம்பவான் இப்போ நினைவூட்டுறார், எப்பேற்பட்ட பராக்கிரமசாலிப்பா நீ போய் இப்படி ஓரம் உட்காண்டா ராம காரியத்தை யார் பண்ணுவா, ராம கைங்கரியத்தை யார் பண்ணுவா அப்படின்னு சொல்ல ஹனுமாருக்கு தன்னுடைய பலம் தன்னுடைய வீரம் அத்தனையும் ஞாபகம் வருது. முடிவு பண்ணிண்டார், இந்த கடலை கடந்து போக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிண்டார். எந்த இடத்துலேருந்து தன் கால்களை அழுத்தி பறக்க தொடங்கலாம்னு யோசிச்சார். மகேந்திரகிரி அப்படிங்கிற அந்த பர்வதம், அந்த மலை உச்சிக்கு போய் நின்றுண்டார். ராமனை மனசார தியானம் பண்ணிண்டார், தன் தந்தையான வாயு பகவானையும் தியானம் பண்ணிண்டார். இங்கேருந்து இப்போ ஹனுமார் கால்கள் இரண்டையும் அந்த மலை மேலே ஒரு அழுத்தி தன் கைகள் ரெண்டையும் வானத்தில் அப்படி விரித்து பறக்க தொடங்குறார். இப்படி அவர் பறக்க தொடங்குற இடத்துல சுந்தரகாண்டமும் தொடங்குறது. இப்போது ஆகாச மார்க்கமாக கடலை கடந்து போயின்னு இருக்கார். இவருக்கு இந்த கடலில் 3 தடைகள் ஒன்று ஒன்றா வருது. இந்த 3 தடைகளையும் அனுமார் தன்னுடைய அன்பாலையும் தன் சாமர்த்தியத்தாலையும் தன் பலத்தாலையும் ஜெயிச்சார். அதனால் ஒரு மனுஷனுக்கு இது ஒரு பாடம். தடைகள்னு ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். நல்ல காரியம்னு பண்ணாலும் தடைகள் ஏற்பட தான் போகிறது. ஏன்னா இது ராம கைங்கரியத்துக்காக போகிறார். அதுலேயே அவருக்கு தடைகள் வந்தது அப்படின்னா நம்ம எம்மாத்திரம். தடைகள் தோன்றின்றே தான் இருக்கும். அதை தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை? மன உறுதி தேவை, சாமர்த்தியம் தேவை, பலம் தேவை, கூடவே நிறைய பக்தி தேவை. இதெல்லாம் இருந்தால் எப்பேற்பட்ட தடைகளையும் தகர்த்தெறிஞ்சிட்டு நம்ம முன்னேறி போகலாம் அப்படிங்கிறது ஹனுமார் இந்த இடத்துல காட்டுறார். 3 தடைகள். அதில் முதல் தடை என்ன அப்படின்னா மைனாகம் அப்படிங்கிற ஒரு மலை. அந்த மலை சமுத்திரத்துக்கு நடுவுலேருந்து வெளியில் எழுந்து வருது. அந்த மைனாக பர்வதம் ஹனுமாரை பார்த்து சொல்கிறது, நீங்கள் ராம கைங்கரியமாக போகிறீங்கோ, என் மேலே கொஞ்ச நாடி தங்கி இருந்து இளைப்பாரிட்டு போகலாமே. ஏன்னா ராம கைங்கரியத்துக்கு அடியேனும் ஏதோ உதவி பண்ணேன்னு இருக்கட்டுமே, அதனால் என் மீது அமர்ந்து கொஞ்சம் இளைப்பாரிட்டு போங்கோ அப்படின்னு அந்த மைனாக மலை அன்போடு சொல்கிறது ஹனுமாரை பார்த்து. ஹனுமார் சொல்கிறார், எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் எங்கேயும் நிற்கிறதில்லன்னு சபதத்தோடு கிளம்பியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ராம கைங்கரியமாக போகிறேன். இப்போ போய் நான் இந்த இடத்துல இளைப்பாரினேன்னா சீதையை யார் போய் தேடுவா? நான் ரொம்ப சீக்கிரம் போய் சேரணும் இல்லையா? பகல் பொழுது முடிய போகிறது இப்போவே. அதனால் நான் ரொம்ப சீக்கிரம் போய் லங்கையை அடையணும். அதனால் என்னால் இப்போ தங்க முடியாது, இந்த இடத்துல இளைப்பாற முடியாதுன்னு அன்பாக அந்த மலையை தன் கைகளால் அணைச்சிக்கிறார். அணைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பறக்க போகிறார். அப்படி பறந்து போகிறச்சே இப்போ 2வது தடை. தேவ ரிஷிகள் பார்க்குறா ஹனுமாரை மேலேருந்து, இவரை கொஞ்சம் சோதித்து பார்ப்போம், ஹனுமாரோடைய பிரபாவம் என்ன அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் சோதித்து பார்ப்போம் அப்படின்னு சுரசா அப்படிங்கிற நாகமாதா, அந்த நாகமாதாவை அனுப்புகிறா. நீ ஒரு ராட்சசியாக போ, ஹனுமாருக்கு இடையூறு உண்டு பண்ணு அப்படின்னு அனுப்புகிறா. இந்த சுரசா வரா, வந்து தன் வாயை திறந்துட்டு ஹனுமாரை பார்த்து சொல்கிறா, எனக்கு பிரம்மா ஒரு வரம் கொடுத்துருக்கார், யார் இந்த கடலை தாண்டி இப்படி போனாலும் அவள் என் வாய் உள்ள நுழைஞ்சு தான் வெளியில் வந்து போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு வரம். அதனால் நீயும் என் வாய்க்குள்ளே நுழைஞ்சு தான் வெளியில் வரணும் அப்படிங்கிறா. சுரச வாயை திறக்கிறா. ஹனுமார் தன் ரூபத்தை பெருசாக்கிக்கிறார், வளர தொடங்குறார். அவர் வளர வளர இவளும் வாயை திறந்துட்டே போகிறா. அவர் வளர்ந்துட்டே போகிறார். வாயை நிறைய திறந்தாச்சு, ரொம்ப பெருசாக திறந்துருக்கா. இப்போது ஹனுமாரோடைய புத்தி கூர்மை சட்டுன்னு தன் உருவத்தை சின்னதாக மாற்றிண்டார். ஒரு கட்டை விரல் அளவுக்கு அப்படி மாறி அவள் வாய்க்குள்ளே போய் டக்குன்னு வெளியில் வந்துட்டார். வாயில் எங்கேயும் பட்டுக்க கூட இல்லை அவர். இப்போது சுரசையை பார்த்து கேட்குறார், உன் வரத்துப்படி நடந்துட்டனா, உன் வாயில் நுழைஞ்சு வெளியில் வந்துட்டனா, இப்போ நான் போகலாமா அப்படிங்கிறார். சுரசை சொல்கிறா, வானரோத்தமா, நீ போகிற காரியம் வெற்றிகரமாக முடியணும், சீக்கிரம் போய் ராமனையும் வைதேகியும் சேர்த்து வை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா சுரசை. இப்போ அடுத்து அவருக்கு இன்னொரு தடை வருது. இதுதான் நிஜமான தடை. முதல்ல வந்தது ஒரு அன்பின் வெளிப்பாடு, 2வது வந்தது தேவர்கள் சோதித்தது, இப்போ 3வது வருது உண்மையான தடை. இவள் பெயர் சிம்ஹிகை. இந்த ராட்சசி என்ன அப்படின்னா, இவளுக்கு ஒரு விசேஷமான சக்தி உண்டு. அது என்னென்னா, தனக்கு மேலே யார் பறந்தாலும் அவளுடைய நிழல் கீழே விழும் இல்லையா, அந்த நிழலை பிடிச்சி இழுத்தே அந்த பொருளை இவள் இழுத்துருவோம். அந்த மாதிரி ஹனுமாரை பிடிச்சி இழுக்கிறா. ஹனுமாரும் கீழே வந்து விழற மாதிரி விழறார். அப்படியே ஹனுமார் அவள் விழுங்கிட்டா. அவள் வயத்துக்குள்ளே போய் அவளை கிழிச்சுண்டு ஹனுமார் வெளியில் வந்தார். இந்த இடத்துல அவருடைய பலத்தை பிரயோகம் பண்ணார். இப்படி 3 தடைகளையும் தகர்த்தெறிந்து கடைசியாக லங்கையை வந்து அடைந்தார். இரவு பொழுதே ஆயிடுத்து. நல்ல ஒரு பௌர்ணமி அது. ஏன்னா சந்திர பகவானும் ஹனுமாருக்கு உதவி பண்ணணும்னு முழு நிலவாக பிரகாசமாக அந்த இடத்துல ஒளி வீசின்னு இருக்கார். அந்த நில ஒளியில் இவர் லங்கைக்குள்ளே நுழைய போகிறார், சின்ன உருவமாக எடுத்துண்டு.
அப்போது லங்கைக்கு காவல் தேவியாக இருக்கா லங்கினி அப்படின்னு. அவள் ஹனுமாரை தடுக்கிறா. குரங்கே, உள்ளே போகிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை, என்னை மீறி யாரும் லங்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறா. யார் நீ சொல் அப்படிங்கிறா. ஹனுமார் சொல்கிறார், நான் இந்த இடத்த சுற்றி பார்க்க வந்திருக்கேன், இந்த லங்கையோட அழகை ரசிக்க வந்திருக்கேன், அவ்வளோதான், எதுவும் என்னால் எந்த ஆபத்தும் இல்லை, என்னை உள்ளே அனுமதிக்கலாமே அப்படிங்கிறார். அவள் சொல்கிறா, என்னை ஜெயிச்சாதான் உள்ளே போக முடியும் அப்படின்னு ஹனுமார் அடிச்சுடுறாவோ. உடனே ஹனுமார் தன் கை விரல்களை மடக்கி அவளை ஓங்கி ஒரு குத்து குத்தினார். அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டா லங்கினி. உடனே லங்கினி எழுந்து கை கூப்பி ஹனுமாரை பார்த்து சொல்கிறா, வானர சிரேஷ்டனே, நீ தாராளமாக உள்ளே போகலாம். ஏன்னா எனக்கு பிரம்மா தான் என்ன இந்த லங்கைக்கு காவல் தேவியாக நியமித்தார். அப்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார், என்னைக்கு உன்னை ஒரு வானரம் குத்தி நீ தாக்கப்பட்டு கீழே விடறியோ அன்னைக்கு இந்த லங்கைக்கு கேடு ஆரம்பிக்கிறது. அதனால் அன்னியோட உன்னுடைய காவல் வேலையை நீ முடிச்சுக்கலாம் அப்படின்னு பிரம்மா சொன்னார். அதனால் இன்றைக்கி நீங்கள் என்னை குத்திட்டீங்கோ, எனக்கு தெரிஞ்சுடுத்து, இனிமே லங்கைக்கு கேடு அப்படின்னு நான் புரிஞ்சுன்ட்டேன். தாராளமாக நீங்கள் உள்ளே போய் சீதா பிராட்டியை தேடி கண்டுபிடிச்சி ராமனுக்கு போய் செய்தி சொல்லுங்கோ அப்படின்னு லங்கினி வழி விடுறா. இப்போது ஹனுமார் லங்கைக்குள்ளே பிரவேசித்தார். லங்கை பூரா சல்லடை போட்டு தேடுறார். எங்கே இருக்கா சீத்தை, எங்கே இருக்கா சீத்தைன்னு தேடுறார். எங்கேயும் சீத்தையை கண்டுபிடிக்க முடியல. ராவணனுடைய அந்தப்புறம் வரைக்கும் போகிறார். அங்கே போய் பார்த்தா யார் யாரோ பெண்கள் இருக்கா, ராவணன் இருக்கான், ஆனால் சீதை அங்கே இல்லை. ஒரு கட்டத்தில் அவர் ராவணனுடைய பத்னி மந்தோதரியை பார்த்து, இவள் ஒருவேளை சீதையாக இருப்பளோ அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அவளும் கற்புக்கரசி மந்தோதரி, இவள் சீதையாக இருப்பளோ அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் அவருக்கே தோன்றுறது, ராமனை பிரிஞ்சிருக்கிற சீத்தை ராவணன் அந்தப்புறத்தில் எப்படி இருப்பா, அதுவும் இல்லாமல் இப்படி அலங்காரமெல்லாம் பண்ணிண்டு நிம்மதியாக உறங்கின்னு இருக்காளே, இந்த மாதிரி உறக்கம் சீதைக்கு வருமா, ராமனை பிரிஞ்சிருக்கிற சீத்தை இவ்வளவு நிம்மதியாக தூங்க முடியுமா அவளால் அப்படின்னு நினச்சிண்டு மேலும் சீத்தையை தேடுறார். அப்போது பெருமாளை கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுறார். என்ன ராமா இது, சீத்தையை கண்டுபிடிக்க முடியலையேன்னு பெருமாளையும் பிரார்த்தனை பண்ணுறார், சீதா பிராட்டியும் பிரார்த்தனை பண்ணுறார். பன்னிண்டு கண்ணை திறந்தா அவர் கண்களில் அந்த அசோகவனம் தெரியறது. அந்த அசோகவனத்துக்குள்ளே குதிச்சார். பார்த்தா நடுவில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை சுற்றி அந்த திண்ணையில் ராட்சசிகள் எல்லாரும் உட்காந்துருக்கா. அவளுக்கு நடுவில் சீத்தை, அழுக்கு படிந்த திருமேனி, அழுக்கு படிந்த வஸ்திரம், கண்களில் கவலை, கண்கள்லேருந்து தாரத்தாரையாக கண்ணீர் கொட்டுறது, மெலிந்த திருமேனி, வாடிய முகம், ஒரு ஒற்றை பின்னலோட அங்கே அமர்ந்து கொண்டு ராமநாமம் ஜபிச்சுன்னு இருக்கா. அவளை பார்த்த ஹனுமாருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், கண்டுபிடிச்சிட்டோமேன்னு, இன்னொரு பக்கம் சீதா பிராட்டி இப்படி வாடி போயிருக்காளேன்னு வருத்தப்படுறார். ஷிம்ஷுபா மரத்தில் போய் ஒழிஞ்சுக்கிறார். எதனால் இவர் அந்த ஷிம்ஷுபா மரத்தில் ஒழிஞ்சுண்டார் அப்படின்னு மகாபரிவா சொல்லுவா. அந்த ஷிம்ஷுபா மரம்ங்கிறது சாம்பல் நிறத்தில் இருக்கும். ஹனுமாருடைய திருமேனியுடைய நிறமும் சாம்பல் நிறம்தான். அந்த மரத்தில் அவர் உட்கார்ந்துண்டா அவரை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அதில் போய் ஒழிஞ்சுக்கிறார். அங்கே உட்கார்ந்துண்டு தக்க சமயத்துக்காக காத்துட்டுருக்கார். எப்போ சீத்தை கிட்ட பேசலாம் அப்படிங்கிற தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்துட்டுருக்கார். அப்போது பிரம்ம முகூர்த்த வேளை, பொழுது விழிஞ்சுடுத்து. அப்போ வாத்திய கோஷம் எல்லாம் கேட்குறது. யார் வரா அப்படின்னு பார்த்தா ராவணன் வரான். தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான். சீத்தை கிட்ட ஆசை வார்த்தைகள் அத்தனையும் பேசுகிறான். என் ஆசைக்கு நீ சீக்கிரம் இணங்கணும், அதுவா இது வாங்குறான். அப்போ சீத்தை ஒரு புல்லை எடுத்து அவள் முன்ன போட்டு அந்த புல்லை பார்த்து பேச தொடங்கினான். இதுக்கு பல வியாக்கியானங்கள் உண்டு. எதுக்காக ஒரு புல்லை போட்டு அதை பார்த்து சீத்தை பேசினா அப்படின்னு. ஒன்று, ராவணன் ஒரு பரபுருஷன், அவனை நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த புல்லை போட்டுட்டு அந்த புல்லை பார்த்து அவள் பேசினான் ஒன்று. இன்னொன்று, ராவணனுக்கு அவள் சொல்கிறா, இந்த புல்லுக்கு சமம் நீ, எனக்கு என் ராமன் தான், அவன் சிங்கம், நான் பெண் சிங்கம், என்னை பொறுத்த வரைக்கும் நீ இந்த புல் அவ்வளோதான் அப்படின்னு அந்த புல்லை போட்டுட்டு அதனால அந்த புல்லை பார்த்து பேசுகிறா. மூணாவது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், என் ராமனுக்கு ஒரு தர்ப புல் அன்னைக்கு பிரம்மாஸ்திரமாக இருந்தது. காக்காசுரனை அந்த தர்பையை கொண்டே பெருமாள் தாக்கினார். அதனால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ராவணா, என் ராமனுக்கு உன்னை அழிக்கிறதுக்கு வெகு நேரம் ஆகாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அந்த புல்லை போட்டுட்டு பேசினான். முடிவில் இந்த லங்கையே அழிஞ்சு இந்த புல் மட்டும்தான் மிஞ்ச போகிறது அப்படிங்கிறத அவனுக்கு உணர்த்துறதுக்காக அந்த புல்லை போட்டுட்டு பேசினான். இதை கேட்ட ராவணனுக்கு கோபம் தான் வந்தது. அவன் சொன்னான், உனக்கு 1 வருஷம் அவகாசம் கொடுத்தேன், இன்னும் 2 மாத காலம் பாக்கி இருக்குது. அதாவது 10 மாதம் சீதா அங்கே கழிச்சுட்டா, அந்த இடத்துல இருந்துட்டா, இன்னும் 2 மாதம்தான் அவகாசம்.
உன் மனசை நீ மாற்றிக்கலை அப்படின்னா உன்னை கொன்று தின்றுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு கிளம்பினான். ராட்சசிகள் கிட்ட சொல்கிறான், அவள் மனசை மாற்றுங்கோ, அவளை எப்படியாவது சம்மதிக்க வைங்கோன்னு. ராவணன் நகுந்து போன உடனே இந்த ராட்சசிகள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறா. சீதைக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் ராவணன் ஹிம்சை பண்ணுறான், எப்போ பாரு தொந்தரவு பண்ணுறான், என் இச்சை கிணங்குன்னு இவன் பேசுகிறான். அவன் போனதுக்கப்புறம் பார்த்தா இந்த ராட்சசிகள் எல்லாரும் சுற்றி இருந்துட்டு மூல செலவை பண்ணுறா மாதிரி சீத்தையை திரும்பி திரும்பி ராவணன் பிரபாவத்தையே பாடின்னு இருக்கா. இப்போ சீதைக்கு தோணினது ஒரே ஒரு விஷயம், இதுக்கு மேலேயும் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும், என்ன காரணத்துக்காக இந்த தேகத்தில் உயிரை தக்க வச்சுக்கணும். இவனோ எப்போ பாரு என் இச்சை கிணங்குன்னு தொந்தரவு பண்ணுறான். இந்த ராட்சசிகளும் இதே மாதிரி தான் பேசுகிறா. ராமன்கிட்டேருந்து எந்த செய்தியும் இல்லை. லக்ஷ்மணன் தேடிட்டு போனாரே, அந்த லக்ஷ்மணன் முதல்ல ராமனை சந்திச்சாரா, அதுவே பாவம் சீதைக்கு தெரியாது. ராமனுக்கு இவள் இருப்பிடம் தெரிஞ்சுதா, அதுவும் சீதைக்கு தெரியல. அதனால் 10 மாத காலம் உருண்டோடி போச்சு. இதுக்கு மேலேயும் ராமன் எப்போ வருவாரோ என்னவோ. அதனால் நம்ம பிராணனை விட்டுடுறது மேல் அப்படின்னு முடிவு பண்ணிண்டா. அவள் கூந்தலையே தூக்கு கயராக பயன்படுத்தி தூக்கு போட்டுக்கலாம்னு நினைக்கிறா. அப்போ மேலேருந்து ஹனுமார் இது அத்தனையும் பார்க்குறார். அவர் யோசித்தார், ரொம்ப சீக்கிரம் இப்போ செயல்படணும், சீதைக்கு முன்னாடி போய் நிற்கலாம்னு யோசித்தார். ஆனால் பயந்துடுவோ, ராவணனுடைய ஆள்னு நினச்சிக்க போகிறா, அதனால் முன்னாடியெல்லாம் முதல்ல போய் நிற்க வேண்டாம், முதல்ல அவள் செயலை தடுத்து நிறுத்தணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தார். உடனே ஒன்று பண்ணுவோம், ராமாயணத்தை பாடிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஏன்னா ராமாயணம் கேட்டால் சீதை மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஒன்று, ராமாயணம் கேட்குற யாரும் பாதியில் எழுந்து போக முடியாது. அதனால் ராமாயணம் அவள் காதுகளில் விழுந்ததுனாலே அவள் தூக்க மாட்டேக்கணும்னு நினைக்க மாட்டா, ராமாயணத்தை பூர்த்தியாக கேட்கணும்னு தான் நினைப்பா. அதனால் ராமாயணத்தையே பாடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இன்னொரு காரணம், ராமாயணத்துக்கு மிருதசஞ்சீவனம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. போகக்கூடிய பிராணனை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி ராமாயணத்துக்கு உண்டு. அதனால் ராமாயணத்தையே பாடுவோம்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் ராமன்னு தொடங்கினா சீதை கட்டாயம் பயப்படுவோம். ஏன்னா இந்த லங்கையில் ராமனை பற்றி நல்லதாக சொல்லக்கூடியவா யாரும் இல்லை. கட்டாயம் யாராவது ஒருத்தர் நெகட்டிவாக தான் சீதை கிட்ட ராமனை பற்றி பேசின்னு இருக்கா. அதனால் இங்கே ராமன்னு நான் வார்த்தையை உபயோகப்படுத்தினாலே சீதை பயந்து போய் சீக்கிரம் உயிரை விட்டுடுவோம்னு நினச்சி சீக்கிரம் தூக்கு போட்டுன்ட்டான்னா என்ன பண்ணுறது. அதனால் ராமன்னு தொடங்க வேண்டாம், தசரதர்னு தொடங்குவோம். தசரதர் ஏற்கனவே போயிட்டார், போனவரை பற்றி சொல்கிறதுனால சீதைக்கு எதுவும் பயம் ஏற்படாது அப்படின்னு அயோத்திக்கு சக்கரவர்த்தியாக இருந்தாரே தசரதர், அவருடைய மூத்த குமாரன் ராமன் அப்படின்னு தொடங்கினார் ஹனுமார். இங்கேயும் இவருடைய வாக் சாமர்த்தியம் தெரியறது. எந்த இடத்துல எந்த வார்த்தையை முதல்ல போடணும், எந்த வார்த்தையை பின்னாடி போடணும்னு யோசித்து அவருடைய ஒரு அசைவும், அவர் வாயிலேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையும் அவ்வளவு சாமர்த்தியமாக அவ்வளவு புத்தி கூர்மையோடு பிரயோகப்படுத்துகிறார் ஹனுமார். இப்படி முழு ராமாயணத்தையும் பாடினார். தூக்கு மாட்டிக்கணும்னு நினச்ச சீதை கண் கலங்கி அப்படியே நிற்கிறா. அந்த ராமாயணத்தில் ஊறி போய் அந்த உணர்ச்சி ததும்புறது அவளுக்கு. அப்போது ஹனுமார் மெல்ல அவள் முன்னாடி விழுந்து அவளை சேவிச்சுட்டு ராமன் கொடுத்த கணையாழியை காட்டுறார். அம்மா, நான் ராமதூதன், ராமபிரான் என்ன உங்களை தேடுறதுக்காக இங்கே அனுப்பிச்சிருக்கார். நீங்கள் இருக்கிற இடம் எதுன்னு இன்னி வரைக்கும் எங்கள் யாருக்கும் தெரியாது, இப்போ தான் அடியேன் தெரிஞ்சுட்டேன். இது ராமன் உங்களிடத்துல கொடுக்க சொன்ன கணையாழி அப்படின்னு கொடுக்குறார் சீதை கிட்ட. அதை வாங்கிட்ட சீத்தை அதை கண்ணில் ஒத்திக்கிறா, தன் உச்சி மீது வச்சு அந்த கணையாழியை பார்த்து ரசிக்கிறா. அதை பார்க்கறச்சே அவளுக்கு கொஞ்சம் வெட்கம் வருது, கொஞ்சம் சந்தோஷம் வருது. கண்கள்லேருந்து அவ்வளவு ஜலம், தன் கண்கள்லேருந்து வழிகிற அந்த கண்ணீராலேயே அந்த கணையாழிக்கு அவள் ஒரு திருமஞ்சனமே பண்ணிட்டா. அவ்வளோ சந்தோஷம், ராமனையே பார்த்த சந்தோஷம் அவளுக்கு அந்த கணையாழியை பார்க்கறச்சே கிடைக்கிறது. அப்போது சீத்தை கேட்குறா, வானரோத்தமா, இந்த கணையாழியை என்னிடத்துல ஒப்படைச்சு என் பிராணனையே நீ காப்பாற்றிட்ட, போக இருந்த பிராணனை தடுத்து நிறுத்திட்ட. எப்பேற்பட்ட பேருதவி புரிஞ்சிருக்க நீ எனக்கும் ராமனுக்கும். ராமனிடத்துல போய் சொல்லு, இன்னும் 1 மாத காலம்தான் நான் இந்த இடத்துல உயிரோடு இருப்பேன், அதுக்குள்ளே ராமன் என்னை இங்கேருந்து மீட்டு கொண்டு போகணும்னு போய் சொல்லு அப்படிங்கிறா. ஹனுமார் சொல்கிறார், மாதா நீங்கள் என்னோட வந்துடுங்கோ, இப்போவே நான் உங்களை கூட்டிகிட்டு போய் ராமன் இருக்கிற இடத்துல சேர்த்துடுறேன் அப்படிங்கிறார். சீதை சொல்கிறா, அது ராமனுடைய பெருமைக்கு இழுக்கு, அதனால் நான் அதை பண்ண மாட்டேன். இன்னொன்று, என்னை மீட்கிறதுக்கு என் பர்த்தா தான் வரணும் அப்படிங்கிறா. ஹனுமாரும் அவளுடைய கற்பு நெறியை புரிஞ்சுட்டார். இப்போ சீதையை பார்த்து சொல்கிறார், மாதா நீங்கள் என்னோட வர வேண்டாம், ஆனால் நான் உங்களை பார்த்தேங்கிறதுக்கு அடையாளமாக ஏதாவது ஒரு வஸ்து கொடுங்கோ, அதை நான் ராமன் இடத்துல போய் கொடுக்குறேன் அப்படிங்கிறா. அப்போது சீதை தன்னுடைய சூடாமணியை கழட்டி ஹனுமார் இடத்துல கொடுக்குறார்.
அதை ஹனுமார் வாங்கி பெற்றுக்கொண்டு தன் கண்களில் ஒத்திண்டு தன் வஸ்திரத்தில் முடிஞ்சுண்டு கிளம்புறார். இப்போது அவருக்கு ஒரு யோசனை தோணித்து. வந்தோம், சீதா பிராட்டியை பார்த்துட்டோம், அவளிடத்துலேருந்து சூடாமணியும் வாங்கிண்டாச்சு, ராமன் இடத்துல போய் ஒப்படைக்க போகிறோம். ஆனால் இந்த ராவணனுடைய வீரம் எப்பேற்பட்டது, இவனுடைய படைபலம் எப்பேற்பட்டது, அவன் என்ன மனநிலையில் இருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே. எதிரியுடைய பலம் என்ன, எதிரியுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் போனால் அப்புறம் எப்படி போர் புரிய முடியும்? அதனால் ஹனுமார் யோசித்தார். இது ராமர் சொல்லாத ஒரு விஷயம், அதை ஹனுமார் பண்ணுறார், ப்ரோஆக்டிவாக பண்ணுறார், அவரே யோசித்து பண்ணுறார். ஏன்னா இங்கேருந்து இவர் போய் ராமன் இடத்துல போய் ராமனை சேவிச்சு சீதா பிராட்டியை சேவிச்சுட்டேன், இந்தாங்கோ அவளுடைய சூடாமணின்னு கொடுக்குறார். அப்போது ராமன் கேட்பார் இல்லையா, என்னப்பா ராவணனை சந்திச்சியா, அவன் என்ன சீத்தையை இடத்துல ஒப்படைக்கிறதா இருக்கானா, இல்லை போர்தான்னு சொல்கிறானா, ஏதாவது சொன்னானா அப்படின்னு ராமன் ஒருவேளை ஹனுமாரை பார்த்து கேட்டார்னா, அப்போ ஹனுமார் அச்சுச்சோ அதை கேட்க மறந்துட்டனே, நான் வேணால் திரும்பி பறந்து போய் அதையும் கேட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்ல முடியாது. காலம் பொன் போன்றது, இவளோ இன்னும் 1 மாத காலம்தான் பிராணனை வச்சுட்டுருப்பேன் அப்படிங்கிறா. அதனால தானே ராவணனை சந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். என்ன பண்ணால் ராவணனை பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தார். இந்த அசோக வனத்தையே துவம்சம் பண்ணுவோம்னு முடிவு பண்ணார். ரகளை பண்ணார் அந்த இடத்த. எல்லா மரங்களையும் பெயர் தெரிஞ்சார், உடச்சி போட்டார். அப்போது செய்தி தெரிஞ்சு ராவணனுடைய ஆட்கள் எல்லாம் வரா ஹனுமாரை கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு. அவளையும் இவர் கொன்னுட்டார். கடைசியாக ராவணன் தன்னுடைய புள்ள அக்ஷகுமாரன் அப்படிங்கிறவனை அனுப்பினான். அந்த அக்ஷகுமாரனையும் கொன்னுட்டார் ஹனுமார். கடைசியாக இப்போ இந்திரஜித் வந்தான். பிரம்மாஸ்திரத்தை ஹனுமார் மேலே பிரயோகம் பண்ணான். பிரம்மாஸ்திரம் ஹனுமாரை ஒன்றும் பண்ணாது, அது பிரம்மா ஹனுமாருக்கு கொடுத்த வரம். ஆனால் இவர் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்படுற மாதிரி கட்டுப்பட்டார். கூட இருந்த ராவணனுடைய மற்ற ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டா, பிரம்மாஸ்திரம் ஏற்கனவே கட்டியிருக்கு, அது போராதுன்னு சணல் கயிறு மரப்பட்டைகள்னு அதெல்லாம் வச்சும் ஹனுமாரை ஒரு தடவை கட்டினான். பிரம்மாஸ்திரம் இந்த மாதிரி வெளியிலேருந்து மற்ற கயறு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு கட்டினா பிரம்மாஸ்திரம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பலன் கொடுக்காது, பிரம்மாஸ்திரம் கழண்டுண்டு போயிடும். அதனால் பிரம்மாஸ்திரம் எப்போ கழண்டு போயிடுது அவர் திருமேனிலேருந்து. வெறும் சணல் கயரில் கட்டி இவரை கூட்டின்னு வந்து ராவணன் முன்னாடி நிறுத்தினான். அவரும் ராவணனை பார்க்கணுங்கிறதுக்காக கட்டுண்டா மாதிரி நடித்து அங்கேருந்து வந்து ராவணன் முன்னாடி நின்றுண்டார். ராவணன் சொல்கிறான், ஏ குரங்கே யார் நீ அப்படிங்கிறான். ஹனுமார் சொல்கிறார், நான் ராமதூதன், நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, மாற்றான் மனைவி அபகரிக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணுற, இதுக்கு ஆசைப்படாத, உன்னுடைய லங்கையே அழிஞ்சிடும், எதுவுமே இங்கே மிஞ்சாமல் போயிடும், இந்த தவறை திருத்திக்கொள் ராவணா, சீத்தையை ராமன் இடத்துலேயே ஒப்படைச்சுடுன்னு புத்தி சொல்கிறார். அவன் எப்பொழுதும் போல் கேட்குறதா இல்லை, ஏன்னா அவனுக்கு பல பேர் பல இடங்களில் புத்தி சொல்லியிருக்கா, எதையுமே அவன் கேட்டுக்கல. அது மாதிரி ஹனுமார் சொன்னதையும் கேட்கல. மாறா இந்த தூதுவனை கொன்னுடுங்கோ அப்படிங்கிறான். பொதுவாக ராஜநியதிப்படி தூதுவரவாளை கொல்லக்கூடாது. அந்த ராஜநியதியை விபீஷணன் தான் அங்கே எழுந்து ராவணன்ட்ட சொல்கிறார், ராவணா தப்பு பண்ணாத, இவன் தூதுவனை கொல்றதுங்கிறது ராஜநியதி கிடையாது, அது தர்மமே கிடையாது, அப்படி பண்ணாத அப்படின்னு. ராவணன் சொல்கிறான், இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமே, எப்படி சும்மா அனுப்புறது அப்படிங்கிறான். விபீஷணன் சொல்கிறார், தூதுன்னு வரவாளை அங்கபங்கம் பண்ணலாம், அவளுக்கு மொட்டை அடிக்கலாம், அவள் உடம்புல எதையாவது பச்சை குத்தி அனுப்பி விடலாம், இதெல்லாம் தான் பண்ணலாமே ஒழிய கொல்லக்கூடாது அப்படிங்கிறார். உடனே ராவணன், அப்படியா, அப்போது இந்த வானரத்தோடைய வாலில் நெருப்பு வைங்கோ அப்படிங்கிறான். இந்த விஷயத்தை சீதை அங்கே கேள்விப்படுறா அசோகவனத்தில். உடனே அக்னி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா, நான் கற்புக்கரசிங்கிறது உண்மை அப்படின்னா அக்னிதேவா நீ அவர் வாழை சுடக்கூடாது, அவருக்கு குளிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இப்போது ஹனுமாருடைய வாலில் நெருப்பை வைக்கிறா. அவருக்கு குழு குழு குழுன்னு இருக்குது, துளியும் அவருக்கு அந்த அக்னி சுடலை. இதான் சமயம்னு காத்துட்டு இருந்தார். வாலில் வச்ச நெருப்பை லங்கை பூரா வச்சார், மொத்த லங்கையும் தகனம் பண்ணார். விபீஷணனுடைய பவனத்தை மட்டும் விட்டுட்டார் ஹனுமார், ஏன்னா அவன் தர்மவான்னு அவர் தெரிஞ்சுட்டார், நல்லவன் அப்படின்னு. அசோகவனத்தில் நெருப்பே பிடிக்கலை, ஏன்னா அங்கே சீதா பிராட்டியே இருக்காளே அதனால. ஆனால் ஹனுமாருக்கு மட்டும் ஒரு பயம் வந்து தான், மொத்த லங்கையும் நம்ம பாட்டுக்கு எரிச்சுட்டோமே, சீதா பிராட்டி இருக்காளே இந்த லங்கையில் தானே இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு பயந்தாராம். அடுத்த க்ஷணம் அவருக்கே தோணித்தான், நம்ம வாலில் வச்ச நெருப்பு நம்மளுக்கு சுடலைன்னா அதுவே அந்த சீதா பிராட்டியோட பிரார்த்தனையின் காரணமாக தான். அப்படி இருக்க கற்புக்கரசியாவோ அவளுக்கு என்ன ஆயிட போகிறது அப்படின்னு தானே சமாதானம் சொல்லிட்டு திருப்பி லங்கையிலேருந்து புறப்பட்டார். வேகமாக ராமனுடைய திருவடியை வந்து அடைஞ்சார். ராமன் ஆவலோடு காத்துன்னு இருக்கார். ஹனுமார் என்ன செய்தி சொல்ல போகிறார், சீத்தையை பார்த்துட்டாரா, சீத்தை என்ன சொன்னா, இதெல்லாம் கேட்கணும்னு ஆவலாக காத்துன்னு இருக்கார். ஹனுமார் நேர வரார்.
முதல்ல ஹனுமார் ராமனை பார்த்த உடனே எதுவுமே பேசலை, ராமனை கூட சேவிக்கலை. சீதை இருக்கக்கூடிய திசையை நோக்கி விழுந்து சேவிச்சார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விழுந்து சேவிக்கக்கூடிய நிலையில் அங்கே கற்பு நெறி தவறாமல் இருக்கா சீதா பிராட்டி அப்படிங்கிறத தன் செயல் மூலமாகவே ராமனுக்கு உணர்த்தினார் ஹனுமார். அவர் வாயிலேந்து வர வார்த்தைகள் தான் சாமர்த்தியமான வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய ஒரு செயலுமே ஒரு விஷயத்தை உணர்த்தும். அப்படி விழுந்து சேவிச்சார். அதை பார்த்த ராமருக்கு அப்போவே சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கண்டேன் சீதையை அப்படின்னு நான் ராமனை பார்த்து, வால்மீகி ராமாயணத்தில் திருஷ்டா சீதா அப்படிங்கிறார். அதே தான், அதோடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தான் கண்டேன் சீதையை. ரொம்ப அழகாக இந்த இடத்துல கம்பருடைய பாடல், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைக்கடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகா இனி துரத்தி ஐயமும் பண்டுள துயரும் என்று அனுமன் பண்ணுவான் அப்படிங்கிறார். கற்பு அப்படிங்கிற அந்த கற்பு நெறிக்கு ஒரு அணிகலனாக விளங்கக்கூடிய அந்த சீதையை நான் லங்கையில் கண்டேன் அப்படிங்கிறார் ஹனுமார் இந்த இடத்துல. அண்டர் நாயகா, உனக்கு துயரமும் வேண்டாம், எந்த சந்தேகமும் வேண்டாம், தாயார் அங்கே நல்லபடியாக இருக்கா அப்படிங்கிறத ஹனுமார் இங்கே ராமன்கிட்ட சொல்கிறார். ராமன் ஹனுமாரை பார்க்குறார். தன்னையும் தாயாரையும் சேர்த்து வச்ச ஹனுமாருக்கு ராமன்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. ராஜ்யம் அவர்கிட்ட இல்லை, நாடு போச்சு, ஒன்றும் இல்லை அவர்கிட்ட. ஹனுமான் உனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு ஹனுமாரை பக்கத்தில் அழைச்சார். இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். என்னையே உனக்கு கொடுத்தேன் அப்படின்னார் ராமன். இப்படி தன் வாக் சாதுரியத்தாலையும் தன்னுடைய புத்தி கூர்மையாலையும் தன் பலத்தாலையும் தன்னுடைய பக்தியாலையும் ராமன் மனசையே வென்றார் ஹனுமார். அந்த மாதிரி எங்கள் கோஷ்டியில் நாவுடையாய் வாக் சாமர்த்தியம் கொண்ட பெண்ணாக இருப்பவள் நீதானே, நீ எங்களோட வந்தாதானே கண்ணனை நாங்களும் அடைய முடியும் அப்படின்னு ஆண்டாள் எழுப்ப, இந்த தோழியும் எழுந்தோடி வந்து ஆண்டாள் கோஷ்டியோடு சேர்ந்துனுட்டா. நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.